ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இந்த வாரம் ஒரு காம்பினேஷன் ஜீரா ரைஸ் ப்ளஸ் பஹாடி சிக்கன், ரொம்ப அருமையான காம்பினேஷன். ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் 2 டம்ளர் அரிசி, சாதா பொன்னி அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் பாஸ்மதி ரைஸாக வேறு ஏதாவது ரைஸ் வேணாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. ஊறின பிறகு அதை வடிகட்டி ஜல்லடையில் போட்டு வடித்து எடுத்துடலாம். வடித்து 1/2 hour தான் ஊறணும். இப்போ அது இருக்கட்டும். ஒரு வடக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி போட்டிருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 இன்ச்சு பட்டை, 3 கிராம்பு, 3 மிளகாய். நல்லா ஒரு சூடு பிடிச்ச உடனே ஒரு 9 பூண்டு, 2 இன்ச்சு இஞ்சி நறுக்கி அதையும் போட்டுடலாம். நல்லா வதக்கி ஆற வச்சு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். அதை அரைச்சிட்டேன் பாருங்கள், இப்படி இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இனி பாக்கி வேலைகள் ஆரம்பிக்கலாம். அதுக்காக வடக்கல் சூடாகிட்டுருக்குது. அதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அதில் நம்ம 3/4 கிலோ சிக்கன் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன துண்டுகளாக அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டு அந்த எண்ணெய் எல்லா பக்கம் ஆகிற வரைக்கும் கிண்டி விட்டு, இனி கொஞ்சமாக உப்பு, இந்த சிக்கன் அளவாக உப்பு போட்டுக்கலாம். உப்பும் போட்டு நல்லா திரும்ப ஒருக்கா கிளறி விட்டுட்டு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூளும் போட்டு, அப்போ தான் நல்லா கலர் நல்லா அழகாக இருக்கும். காஷ்மீரி மிளகாத்தூளும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 90% வேகிற வரைக்கும் வேகட்டும். மூடி வச்சிடலாம். எல்லாம் கிண்டியாச்சு, எல்லாம் கரெக்டாக இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பார்த்திங்களா, நல்லா வெந்து வந்துருச்சு. வெந்துன்னா 90% தான் வெந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். ஏன்னா ஆயில் இருக்கும் இல்லையா, அதில் தண்ணியும் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது அப்படியே கொஞ்சம் வற்றின பிறகு அதில் நம்ம 1 இன்ச்சு பட்டை, 4 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை இதையும் போட்டுட்டு, அது வெடிக்கவெல்லாம் செய்யாது, ஒரு நல்ல கமகமான ஒரு மணம் வரும். அந்த நேரத்தில் 2 கப்பு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பார்த்திங்களா, அழகாக வந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறக்கு டைம் ஆகிடுச்சு. எண்ணெய் பார்த்திங்களா, எண்ணெய் அப்படி மேலாப்பில் வரும்போது இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். அப்போ அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும். இனி நம்ம இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம். மஞ்சத்தூளும் போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு, அப்புறம் நம்ம 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நல்லா விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டு அந்த தண்ணி எல்லாம் வற்றணும். நல்லா கெட்டியாக வரும் பாருங்கள். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது இருக்கு இல்லையா, அதையும் போட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். பார்த்திங்களா, ரெடி ஆயிடுச்சு, கறி ரெடி. இனி நம்ம அந்த சிக்கன் பீசஸை அந்த 90% வெந்தது அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இப்போ 3/4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணினா சுடுதண்ணி தான் ஊற்றணும். இந்த நேரத்தில் சுடுதண்ணி ஊற்றி வச்சுட்டு நல்லா மூடி வச்சு பாக்கி வேகட்டும். இந்த வெந்து வந்துருச்சு பார்த்திங்களா, கரெக்டாக வந்துருச்சு. இனி கொஞ்சம் மல்லி இலை தூவி இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான். ரொம்ப நேரம் வச்சா ரொம்ப வத்திரும். நம்ம கொஞ்சம் சாப்பாட்டுக்கு கறி வேணும் இல்லையா. இனி சாப்பாட்டு வேலையை ஆரம்பிச்சிடலாம். அது நான் இன்றைக்கி குக்கரில் தான் ஜீரா ரைஸ் பண்ண போகிறேன். குக்கர் சூடாயிடுச்சு.
இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றியிருக்கேன். நெய் நல்லா உருகின உடனே 2 இன்ச்சு பட்டை, 4 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை பிச்சு அதையும் போட்டுருங்க. அப்புறம் நீல வாக்கில் கட் பண்ணால் ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தேவைன்னா கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கலாம். ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகக்கூடாது, அந்த வெள்ளையாக இருக்கணும். ஏன்னா அந்த சாப்பாடு கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இனி நம்ம அந்த அரிசி நான் சொன்னேன் இல்லையா, 1/2 மணி நேரம் ஆனோடனே நான் வடிகட்டி வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா ஒரு தடவை வறுத்து விட்டுருங்க. நல்லா வறுத்துடணும். வறுத்துட்டு பச்சை தண்ணி தான் ஊற்றுறேன் சாப்பாட்டில். உங்களுக்கு நான் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேங்க. இப்போ தான் யோசிக்கிறேன். எனக்கு ஜீரா ரைஸ் செய்கிறோம், அப்போ சீரகம் போடணும் இல்லையா, அதனால் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயிலில் 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில்னால் கீ தான் எடுத்திருக்கேன், வறுத்து கொட்டுறேன். நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க, முதல்லையே வறுத்து போட்டுருங்க. என்ன, சாரி, எல்லாம் வறுத்து போட்டாச்சு. இப்போ வேணால் உப்பு பார்த்துட்டு தேவைன்னா கொஞ்சம் போட்டுக்கோ. எனக்கு கொஞ்சம் பத்தலை, எனக்கு முதல்ல வெங்காயத்தில் நம்ம போட்டதுனால பார்த்து தான் போடணும். இனி கொஞ்சம் மல்லி இலையும் போட்டு குக்கர் மூடி வச்சு 2 விசில் வர்ற வரைக்கும், அது உங்கள் குக்கர் பொறுத்து மாற்றணுன்னா மாற்றிக்கலாம். 2 விசிலுக்கு எனக்கு கரெக்டாக வெந்துருச்சு பாருங்கள். சாப்பாடு அழகாக வந்திருக்கு, அருமையான ஒரு வாசனை. இதில் இப்போ வேணால் கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கலாம், வேணால் போட்டுக்கலாம், வேண்டான்னா விட்டுடலாம். பாருங்கள், சாப்பாடு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. இது இனி சர்விங் பவுலுக்கு மாற்றிட வேண்டியதுதான். பஹாடி சிக்கன் அண்ட் ஜீரா ரைஸ் பாருங்கள், டெம்டிங்காக இல்லை? கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பார்த்து உங்களோட ஃபீட்பேக் என்னை தெரிவிங்க. அடுத்த வாரம் பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ.